வணக்கம். தமிழ் சினிமாவுல நம்ம பேட்ட மறக்க முடியாத சிரிப்பு சத்தங்கள்ல ஒண்ணு ரோபோ சங்கருடையது. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி திறமை, விடாமுயற்சி, அப்புறம் ஒரு பெரிய போராட்டத்தோட கதை இருக்கு. வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஒரு கிராமத்திலிருந்து வந்த கலைஞர் எப்படி ஒரு சினிமா ஜாம்பவான் ஆனாரு? இந்த கேள்விதான் ரோபோ சங்கரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். வாங்க, இந்த நம்ப முடியாத பயணத்தை ஆரம்பத்திலிருந்தே பார்க்கலாம். ஆனா இது வெறும் ஒரு வெற்றி கதை மட்டும் இல்ல. இதுல நாம கொண்டாட மறந்த சில வழிகளும் இருக்கு, நாம கவனிக்க தவறிய கண்ணீரும் இருக்கு. ஆமாங்க, எந்த ஒரு பெரிய பயணமோ ஒரு சின்ன அடியிலிருந்து தான் தொடங்கும். ரோபோ சங்கரோட பயணம் கிராமத்து மேடைகள்ல தான் ஆரம்பிச்சது. அங்கதான் ஒரு தனித்துவமான திறவை பிறந்தது. கிராமத்து நிகழ்ச்சிகள்ல ரோபோ மாதிரி டான்ஸ் ஆடி பல பேரோட குரல்ல பேசி கொஞ்சம் கொஞ்சமா ரோபோ சங்கரா மாறினாரு. டிவி அவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த மேடைகள் தான் அவருக்கு எல்லாமே. அதுதான் அவரோட யூனிவர்சிட்டி. சரி, அவரை மத்தவங்கள்லேருந்து எது தனியா காட்டுச்சு? அது அவரோட பாடி லாங்குவேஜ், அந்த ரோபோ டான்ஸ். முக்கியமா விஜயகாந்த், சிவாஜி கணேசன்னு பெரிய ஜாம்பவான்களோட குரலை அப்படியே கொண்டு வர்ற அந்த மிமிக்ரி, அதுதாங்க அவரை தனிச்சு நிக்க வச்சது. சின்ன திரையோட வெளிச்சம் மட்டும் அவருக்கு பத்தல. அவரோட திறமைக்கு பெரிய திரை காத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, அந்த பாய்ச்சல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? 2013ல இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல ஒரு சின்ன அறிமுகம். அடுத்த வருஷமே வாய மூடி பேசவும் படத்துல தன்னோட இடத்த கெட்டியா பிடிச்சாரு. ஆனா 2015ல வந்த மாறி, அந்த படம் அவரை ஒரு தவிர்க்க முடியாத காமெடி நடிகரா மாத்திருச்சு. இது வெறும் வளர்ச்சி இல்ல, ஒரு பக்காவா திட்டமிட்ட வெற்றி. மாரி படத்துல அவரோட நடிப்பை பத்தி வந்த இந்த ஒரு கமெண்டே போதும், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் திறமையும் எப்பேற்பட்டதுன்னு சொல்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். ஆனா அவர் வெறும் ஒரு காமெடி நடிகர் மட்டும் இல்லைங்க. தி லயன் கிங் படத்துல பூம்பாவுக்கு டப்பிங் கொடுத்ததும் அவர்தான். அது மட்டும் இல்லாம கன்னி மாடம் படத்துக்காக ஒரு பாட்டும் பாடியிருக்காரு. அவரோட திறமைக்கு நடிப்பு ஒரு எல்லையே இல்ல. ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ரோபோ சங்கரோட சிரிப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டமே இருந்திருக்கு. வாங்க, இப்ப அந்த பக்கத்தை புரட்டி பார்க்கலாம். ஒரு பக்கம் திரையில எல்லையே இல்லாத எனர்ஜியோட நம்மள சிரிக்க வச்சார். இன்னொரு பக்கம் கேமராவுக்கு பின்னாடி மஞ்சள் காமால, கிட்னி, லிவர் பாதிப்புன்னு ஒரு மௌன போரே நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இதுதான் அந்த மனுஷனோட வாழ்க்கையில இருந்த பெரிய முரண்பாடு. 2 வருஷத்துக்கும் மேல மஞ்சள் காமாலையோட போராடி இருக்காரு. லிவர், கிட்னின்னு முக்கியமான உறுப்புகள்லாம் செயலிழக்க ஆரம்பிச்சுது. அவரோட உடம்பு இழைச்சு போனதை பார்த்து ரசிகர்களோட மனசெல்லாம் கவலையால உடைஞ்சு போச்சு. தன்னோட போராட்டத்தை பத்தி அவரே ஓப்பனா பேசினது அந்த வலியோட ஆழத்தை நமக்கு உணர்த்துச்சு. அந்த கஷ்டமான நேரத்துல தனக்கு சப்போர்ட்டா இருந்த நடிகர் தனுஷ்க்கு அவர் நன்றி சொன்னது உண்மையான நட்பு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு புரிய வைக்குது இல்லையா? எல்லா போர்லயும் எல்லாருமே ஜெயிக்கிறதில்ல. அந்த போராட்டத்தோட கடைசி அத்தியாயத்தையும் அவர் நமக்கு விட்டுட்டு போன அழியாத நினைவுகளையும் பத்தி இப்ப பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துருச்சு. செப்டம்பர் 16ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்பாட்ல மயங்கி விழுந்தாரு. 2 நாள்ல செப்டம்பர் 18ஆம் தேதி அந்த சிரிப்பு சத்தம் நிரந்தரமா ஓஞ்சு போச்சு. தமிழ் சினிமாவே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு நின்னுது. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பல உறுப்புகள் செயலிழந்தது தான் அவரோட மரணத்துக்கு காரணம்னு சொன்னாங்க. அது அவரோட நீண்ட நாள் போராட்டத்தோட ஒரு சோகமான முடிவா அமைஞ்சது. அப்போ ரோபோ சங்கர் நமக்கு என்ன விட்டுட்டு போயிருக்காரு? ஒரு கிராமத்துல இருந்து வந்தா கூட நட்சத்திரமா முடியுங்கிற நம்பிக்கை, வெறும் பாடி லாங்குவேஜ் வச்சும் சிரிக்க வைக்க முடியுங்கிற கலை, எல்லாத்துக்கும் மேல ஒரு முழுமையான நடிகனா அங்கீகாரம் வாங்கணுன்ற ஒரு கலைஞனோட போராட்டம், இதையெல்லாம் தான். அவருக்கு பின்னாடி மனைவி பிரியங்கா, மகள் இந்திரஜான்னு ஒரு அன்பான குடும்பம் இருந்துச்சு. ரசிகர்கள், சக கலைஞர்கள்னு எல்லாரும் அனுப்பின கண்ணீர் அஞ்சலிகள் அவர் ஒரு கலைஞனா மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனுஷனாவும் எவ்வளோ இதயங்களை ஜெயிச்சிருக்காருன்னு காட்டுச்சு. பாருங்க, புகழ் ஒரு நாள் மறையலாம். ஆனா ஒருத்தர் ஏற்படுத்துற தாக்கம் நிரந்தரமானது. ரோபோ சங்கரோட சிரிப்பு சத்தம் நம்ம நினைவுகள்ல எப்பவும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நான் உங்களை கேட்குறேன், ரோபோ சங்கரை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க?